அர்த்தம் காலேதாம்மா, புரியலையா? அவங்கள உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னேன். பாத்துக்குவாங்க, சூஸ் கொந்துரும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ரெண்டு ரெண்டு கோ, ரெண்டு கோ. ரூம்ல வச்சு போட சொல்லிருக்காங்க. என்ன விடுங்க, நான் எப்படியே போயிடுறேன். என்ன விடுங்க, கேளுங்க, என்ன விடுங்க. ஓடி இருடி. ஓடி சொல்லுங்க. என்ன விடுங்க, கதவை தரங்க. யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. என்ன விடுங்க, கதவை தரங்க. தரங்கன்னு சொல்றல. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. கதவை தரங்க. என்ன விட்டுடுங்க. ஐயோ, யாராவது வாங்கல. யாராவது வாங்க. யாராவது வாங்க. யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. Excuse me. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இந்த பக்கம் திடீர்னு? உங்க சாட்சிங்க யாரும் இங்க இல்லீங்களே? யாரும் இல்லதான். ஆனா இங்க இருந்தவங்களால ப்ராப்ளம்னு வரும்போது திரும்ப வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. கௌரின்னு ஒரு பொண்ண உங்க பாதுகாப்புல இங்க தங்க வச்சிருந்தோம்ல? ஆமா இன்ஸ்பெக்டர். அவங்க ஹஸ்பண்ட் கூட யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை கொன்னுட்டாருன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆனா அவர் அந்த கொலை செய்யலன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களாமே? ஆமா மேடம், எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படி அவர் அந்த கொலையை பண்ணல. இன்ஃபேக்ட் அது கொலையே இல்ல, அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஓஹோ, ஐ see. பட் இப்ப ப்ராப்ளம் அது இல்ல மேடம். இங்க இருந்த கௌரி இப்ப எங்க போனான்னு தெரியல. எங்க போனான்னா எனக்கு ஒன்றும் புரியலையே சார். நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னதா ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து கூட்டிட்டு போனாங்க. எஸ், ஐ நோ. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல. ஐ மீன், அவளை காணோன்னு அவங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அட கடவுளே, என்ன சார் இதெல்லாம்? நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவ இங்க இருந்தப்போ ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொல்லியிருக்காளா? இந்த மாதிரி வீட்டை விட்டு போறத பத்தி ஏதாவது? அந்த மாதிரிலாம் அவ எதுவும் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா சார். அவளை பாக்குறதுக்காக அவங்க அம்மா அக்காலாம் வந்தப்போ அவ யார்கிட்டயும் சரியா பேசல சார். அவங்க வீட்ல ஏதாவது சண்டை சச்சரவு இருந்திருக்க சான்ஸ் இருக்கா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல சார். அவகிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஏமா தாலி கட்டின புருஷனை இப்படி போலீஸ்ல மாட்டி விடணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு தப்புன்னு தெரியலையான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? நேரடியா எதுவும் பதில் சொல்லல இன்ஸ்பெக்டர். என் புருஷன் ஒரு கொலை பண்ணிருக்காரு, அத போலீஸ்ல சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு தான் சொன்னா. ஓஹோ. சார், வீட்ல ஏதாவது சொல்லிக்காம வெளியில போயிட்டாளா? ஆமா மேடம், அவங்க வீட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த பொண்ணுக்கும் மத்தவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது கன்ஃபார்மா தெரியுது.
இப்போ அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு உங்களை காண்டாக்ட் பண்ணானா? நிச்சயமா சார், நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ம், ஆனா அவ எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ணணும்? ரீசனே இல்லையே சார். அது நானும் அதான் நினைச்சேன். இருந்தாலும் சரி சார், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். ஒருவேளை அவ வேற ஏதாவது ஹோம்ல இருந்தாலும் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் சார். ஓகே மேடம், Thank தேங்க்யூ. சொல்லு கண்ணு, என்ன வேணும் உனக்கு? உத்தரமேரூர் பக்கத்துல ஒரு 4 ஏக்கர் சும்மா கிடக்குதான். நம்ம கணக்கு புள்ள இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு சொன்னான். என்ன உன் பேருக்கு அதை எழுதி வச்சுட்டா? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. இங்க ஒரு சின்ன சிக்கல். இங்க சிக்கலா? அப்படின்னா? ஜோக் அடிக்காதீங்க. கௌரிய காணோன்னு அவங்க வீட்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுக்க தானே செய்வாங்க. இதுல என்னமா இருக்கு? போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. நூல் பிடிச்ச மாதிரி இங்க வந்து என்ன விசாரிச்சுட்டு போறாங்க. உங்ககிட்ட விசாரிச்சாங்களா? எதுக்கு? அந்த பொண்ணு இங்க இருந்ததுல்ல, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே. அவ புருஷன் மேல புகார் கொடுத்து. ஓஹோ, சரி சரி, மேல சொல்லு. அதான் அவ எங்க போனான்னு தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா என்ன ஏதுன்னு என்ன வந்து குடையறாங்கங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவளோட கான்டாக்ட் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அததாங்க நான் சொன்னேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாரு, நீ ஏன் ஆளு. நீ எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் செய்யற உதவி எனக்கு வேண்டாம். இதனால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்துடக்கூடாதுங்க. அது உங்க பொறுப்பு. ஒரு ப்ராப்ளமும் வராது கண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. விடு, மறந்துடு. கௌரிங்கிற பொண்ண எனக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? என்ன கண்ணு, சவுண்டே காணோம்? இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத கண்ணு, யாரும் உன்கிட்ட வர முடியாது. என்கிட்ட சொல்லிட்டில்ல, நான் பாத்துக்கிறேன். இது ஏன் பொறுப்பு. சரி, நான் வச்சிடுறேன். உங்களை தாங்க மலை போல நம்பியிருக்கேன். ஒன்னும் கவலைப்படாத கண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் விட்டுடுவேனா? போலீஸ் பாத்துக்கிறேன். கௌரி, இந்தா இத பெரியவர் உங்ககிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொல்லிருக்காரு. எதுக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னம்மா இப்படி கேக்குற? கல்யாணம்னா முகூர்த்த சேலை கட்ட வேண்டாமா? இந்தாமா. இல்ல, நான் மாட்டேன். என்னால முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்த பாருமா, இந்த இடத்துல முடியாது, வேண்டாம், மாட்டேன்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஐயா ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அது நடந்தே ஆகணும். நடக்கலன்னா அவர் நடக்க வச்சுருவாரு. எதுக்கு வீணா முரண்டு பிடிச்சிட்டு கஷ்டப்படுற? இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆக போற. வீடு, வாசல், பணம், நகை, நட்டுன்னு எல்லாத்தையும் அனுபவி. அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் வழிய பார்த்துட்டு போயிட்டே இரு. அத விட்டுட்டு இல்ல, என்னால முடியாது. நான் எதுக்காக இங்க வரல? வேலை தரேன்னு சொல்லி ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து ஒரு பெரியவருக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்களா?
இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? போலீஸா? அப்பாவியா இருக்கியேம்மா. போலீஸ் எல்லாம் எங்க ஐயாவை ஒன்னும் பண்ணாது, பண்ணவும் முடியாது. மரியாதையா புடவைய கட்டிக்கிட்டு வெளியில வந்தீனா உனக்கு நல்லது. கௌரி கண்ணு, இன்னும் ரெடி ஆகலையாமா நீ? ஏன் கண்ணுங்களா, புடவை கொடுத்து கட்டி கூட்டிட்டு வர சொன்னா நீங்க இங்க நின்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயா, இந்த பொண்ணு இந்த புடவைய கட்டிட்டு வான்னு சொன்னா கட்ட மாட்டேங்களா ஐயா? ஆ, பாபு கர்ரா. வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம், ப்ளீஸ் விட்டுருங்க. வேண்டாம், வேண்டாம், என்னை விட்டுடுங்க. ஏய், நில்லு, சொல்றேன்ல. நில்லு. அடம் பிடிக்காத. ஏய், எங்க ஓடுற? நில்லு. சொன்னா கேளு. வேண்டாம், வேண்டாம். சொல்றேன், விடுங்க. விடுங்க சொல்றேன்ல. வேண்டாம். விடுங்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். வேண்டாம். என்னை விடுங்க. வேண்டாம். விட்டுடுங்க. வேண்டாம். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. வேண்டாம். வேண்டாம். என்னை விடுங்க. வேண்டாம். விடுங்க ப்ளீஸ். ஐயோ! ஐயோ, ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான் கண்ணு, சின்ன விஷயம். இதுக்கு போய் அடம் பிடிக்கிறீங்க. கல்யாணம் ஆக போற பொண்ணு ஆளியோட வந்து மணவரையில உட்காந்தா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் கண்ணு நேனே கட் చేసేస్తుంది. இல்ல, வேண்டாம். என்னை விட்டுடுங்களா? என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். உங்க கால விழுந்து கேக்குறேயா? தீர்காயுசா உண்டுமா, தீர்காயுசா உண்டு. நல்லா இருன்னு சொன்னேம்மா. எந்திரி எந்திரி, சொல்ற பேச்சு கேளு. என் கண்ணு இல்ல, சீக்கிரமா எந்திரிச்சு போய் அந்த புடவை கட்டிக்கிட்டு வந்துடுமா. குடு குடு குடு, சீக்கிரம் கட்டி விடு. நான் மாட்டேன். கேளுமா. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. செத்தாலும் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல கண்ணு. நீ ஒண்ணு பண்ணு, நீயே போய் புடவை கட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டைம் தர்றேன். முடியாதுன்னு சொன்னேன்னு వచ్చుకోయే. నేనే నా చేతతో ముహూర్తం చీర నీకు కట్టి అలంకారం చేస్తాను. புரியலையா? நானே என் கையால உனக்கு முகூர்த்த புடவை கட்டி விடுறேன். நீக்கு எப்படி வசதி? நானே உனக்கு முகூர்த்த புடவை கட்டி விடுறேன். எப்படி வசதி? இல்ல, வேண்டாம். அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நானே கட்டிக்கிறேன். அப்பாடா, பஞ்சு பொண்ணு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சீக்கிரமா போய் கட்டிடுறாமா.
கொடுத்துரு கண்ணு. டேய் అమ్మాయి డ్రెస్ మార్చుకోలే కదా మనం ఎందుకు ఇక్కడ వెళ్ళండి. మీరు కూడా వచ్చిరండి మా. ఇందా పట్టుకో. ఆ వెళ్ళు వెళ్ళు వెళ్ళు. సిగ్గు. ஐயோ, நான் என்ன பண்ண? என்ன ஏய் செல்வராஜ், சொல்லுண்ணே. வாப்பா சீக்கிரம் வாப்பா. இந்த வரண்ணே. வாப்பா சீக்கிரம் வாடா. இந்த வந்துட்டேனே. இந்த ஒரு நிமிஷம் அப்புறமே கூப்பிடுறேன். போன வை. டேய் அங்க பாருடா. ஆனா இது என்னென்ன எரிஞ்சிருக்கு? ஐயப்பா. டேய் வாடா போய் பார்க்கலாம். என்னவா இருக்கும்டா? ஆனா இங்க வாடா. அண்ணே கோபால்ல வாடா சீக்கிரம் வாடா. வாடா அண்ணே ஒரு டெட் பாடி இருக்குடா. இங்க பாருங்க. ஒரு பொண்ணு எரிஞ்சிருக்குடா. அங்க பாருங்க. என்னடா இது? பாருங்க. டெட் பாடி. யாருன்னு தெரியலடா. நாத்தம் தாங்கலடா. டேய் போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. அண்ணே யாராவது போலீஸ் ஃபோன் பண்ணுங்கண்ணே. சார் ஹலோ, நான் இந்த ஏரிக்கரை பக்கத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா சார், என் பேர் ராமகிருஷ்ணன் சார். இங்க ஒரு பொண்ணு எரிஞ்ச நிலையில கிடக்கு சார். அப்படியா? ஏதாவது அடையாளம் தெரியுதா? ஆமா சார், யார் என்னன்னு தெரியல. ஃபுல்லா எரிஞ்சு போய் பாடி கண்டிஷன் ஒன்றும் புரியல சார். சார் யாரும் பக்கத்துல போகாம பாத்துக்கங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார். எப்படி வந்துச்சுனே தெரியலையே. யாரா இருக்கும்? ஏரியாக்குள்ள நல்லா விசாரிச்சு பார்க்கணும்ப்பா. ஹலோ சார் வணக்கம் சார். நான் தான் கான்ஸ்டபிள் சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க சுந்தர். ஏரிக்கிற தெருவுல ஒரு பணம் கிடக்குது சார். என்னையா சொல்ற? பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஆமா சார், பாதி எரிஞ்ச நிலையில கிடக்குது சார். யாருன்னே தெரியல சார். லேடியா ஜென்ஸா? ஆனா லேடி மாதிரி தெரியுது சார். வேற ஏதாவது அடையாளம் தெரியுதா? சார் அடையாளமே தெரியல சார். முகம்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது சார். இத கிளம்பிட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். கூட்ட சேராம பாத்துக்க. சரி சார். முருகா, சார் சொல்லுங்க சார். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஏதாவது ஃபோன் வந்தா நம்பர் நோட் பண்ணி வை. சரிங்க சார். half an hourல வந்து. சரிங்க சரிங்க சார். ஏசி சார் வந்தாலும் வருவாரியா? வந்தா கேஸ் விஷயமா போயிருக்கேன்னு சரிங்க சொல்லிடு. சரி சரின்ட்டு அப்புறம் டீ கடையில் போய் பராக் பார்த்து நின்று ஓகே சார். இருக்காத. சார் வாங்க. வணக்கம் சார். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என் கூட வாங்க. எங்க போகணும் சார்? சொல்றேன் சொல்றேன் சார். சார். என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல சொல்றேன். குமார், நீங்களே என் கூட வாங்க. எங்க சார்? போற வழியில சொல்றேன் சார். வாங்க என்னக்கு வாங்க சார். அதோ வரேன் சார். வாங்க மாமா. சார் எதுக்காக எங்களை கூப்பிட்டு போறீங்க சார்? சொல்றேன் சார். சரிங்க சார். அந்த லெஃப்ட் போ. ஓகே சார். ஹலோ. நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே, பார்த்துக்கோங்க. சார் இன்னும் எவ்வளோ தூரம் சார் போனோம்? பக்கம்தான்.